இந்த உண்ணாவிரதம் என்பது நடிகர் சங்கம் இது நடத்தக்கூடிய 3வது உண்ணாவிரதம். முதல் முறைன்னு மாணவர்கள் போராட்டத்துக்கு அப்புறம் ஏதோ லேட்டாக பண்ணுறதா சில பேர் பேசுகிறாங்க. அது தவறு. இது நாங்கள் 3 தடவையும் பண்ணியிருக்கோம். 3 தடவையும் இதே வளாகத்தில் தான் பண்ணியிருக்கோம். ஆகவே நடிகர் சங்கம் என்பது என்றைக்கும் பொறுப்புணர்ச்சியோடு தான் இருக்கிறது. நடிகர் சங்கத்தை குறை சொல்றதுக்காக அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நடிகர்கள் ஒரு மாணவர்கள் போராட்டம் என்பது வேற, நடிகர்கள் போராட்டம் என்பது நடிகர்கள் ஒருங்கிணைக்கிறதுங்கிறது வேற வேற இடத்துல இருப்பாங்க. இன்னைக்கு கூட விஜய் ஆஸ்திரேலியாவிலிருந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆகவே நடிகர் சங்கத்தினுடைய இது இன்னும் மக்களுடைய பார்வையை திருப்பும். ஒரு சோப்பு வேணுன்னா கூட இந்த நடிகர் யூஸ் பண்ணுற சோப்புன்றோம், ஒரு ஹீரோயின் யூஸ் பண்ணுற சோப்புன்னு சொல்கிறோம். அப்போது இந்த பிரச்சனையை நடிகர்கள் எடுத்து போராடும் போது அதற்கு உண்டான முக்கியத்துவம் அந்த ரசிகர்கள் எல்லாம் அதற்கு உண்டான முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்வார்கள் என்பதற்காக செய்யக்கூடிய விஷயம். தவிர ஒரு போராட்டம் வந்தால் தான் ஒரு நடிகருக்கு அந்த உணர்வு இருக்குன்னு சொல்கிறதே தவறான ஒரு விஷயம். ஒவ்வொரு நடிகருமே தனித்தனியான முறையில் அவர்களுடைய பங்களிப்பை இலங்கை பிரச்சனையில் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இலங்கை பிரச்சனையில் செய்து கொண்டிருப்பதை விட இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இலங்கையில் இருந்து வந்திருக்கும் அகதிகளாக இருப்பவர்களுக்கு நாம் உடனடியாக செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. ஒன்று, அவர்கள் 5 வருடத்துக்கு மேலாக இருந்தால் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட வேண்டும், அல்லது அவர்கள் விருப்பப்பட்டால் அவர்களை தங்கள் தாய்நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும். அதற்கு உண்டான உதவிகளை அரசு செய்ய வேண்டும். தமிழக அரசு என்னதான் தீர்மானம் போட்டாலும் அதை நிறைவேற்ற வேண்டிய இடத்தில் இருப்பது மத்திய அரசு. இந்தியா தவறு செய்திருச்சுன்னு யாரும் சொல்லாதீர்கள். இந்திய அரசின் பொறுப்பாளர் இருக்கிறவங்க தான் தவறு செய்திருக்கால் சொல்லணும். ஏன்னா நான் பல நாடுகளுக்கு போயிருக்கேன். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், அவர் இந்தியா இஸ் பெஸ்ட். இந்தியாவை போன்ற ஒரு சிறந்த நாடு இல்லை. ஆனால் சில சமயம் அந்த இந்திய நாட்டை ஆளுகின்றவர்கள் தவறான ஆட்களாக வரும்பொழுது தான் பிரச்சனையாக இருக்குது. அப்படிப்பட்டவர்களை நாம் அப்புறப்படுத்த வேண்டும். அதற்குண்டான முயற்சியை தேர்தலில் தான் செய்யும். கடைசியாக நீங்கள் அரசின் மூலமாகத்தான் செய்ய முடியும். இப்போ உங்கள் தெருவிலேயே ஒரு டாஸ்மாக் கடை இருக்குன்னா அதை அப்புறப்படுத்தணும்னா நீங்களே போய் அப்புறப்படுத்த முடியாது. ஆனால் இது என்ன செய்யலாம்? எப்படி தமிழக முதலமைச்சர் முல்லை பெரியாருக்கும் காவேரிக்கும் சுப்ரீம் கோர்ட் வழியாக போனாங்களோ அதே போல் பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து இதை சுப்ரீம் கோர்ட் வழியாக போய் மத்திய அரசை நிர்பந்திக்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழல், ஏன்னா இது எல்லாமே சட்ட ரீதியாக செய்தால்தான் வெற்றி பெறும். உணர்வுபூர்வமாக செய்யலாம்னா ஒரு இடத்துல கூடிக்கலாம், கோஷம் போடலாம், அப்புறம் போயிடலாம். ஆனால் உணர்வுபூர்வமாக சிந்தித்து அதை அறிவுபூர்வமாக செயல்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் இந்த எல்லாருக்கும் என்னுடைய ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். இந்த இலங்கை தமிழருக்கு நாம் காட்டக்கூடிய இதே ஆதரவையும் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய வலியையும் நாம் தமிழக மீனவர்கள் மேலும் நாம் அனைவருமே காட்ட வேண்டும். ஏனென்றால் நாம் இந்தியாவிலிருந்து நாம் இலங்கையில் இருக்கிறவங்களை தொப்புள் கொடி உறவுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் சுடப்படும் போது அனாதைகளாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை வச்சுருக்காங்க. 5 லட்சம் 3 லட்சம்னு. ஏன் அவன் வாழ்க்கை முழுக்க அவ்வளோதான் சம்பாதிப்பானா? இல்லை ஒரு உயிருக்கு ஒரு விலை கொடுக்க முடியுமா? ஆனால் நன்றாக ஒரு விஷயத்தை புரிந்து, வெறும் உணர்ச்சி வசப்படுறதுனால மற்றும் முடியக்கூடிய காரியம் அல்ல இது. இதை நாம் அறிவுபூர்வமாக சிந்தித்து எப்படி செயல்படுத்தணும்னு பார்க்கணும். நம்ம ஊரில் சுட்ட பாகிஸ்தான்காரன் கசாப்பையே நாம் தூக்கில் போகிறதுக்கு 5 வருஷம் போராடி இருக்கோம். நினச்சிருந்தா அவனை 1 நிமிஷத்தில் என்கவுண்டர் பண்ணியிருக்க முடியாதா? ஆனால் பண்ணலை, சட்ட ரீதியாக செய்த போது. ஏனென்றால் நாடு என்பது அந்த நாட்டுக்கு உண்டானதை நாம் செய்ய வேண்டும். இந்தியாவுடைய மனமாற்றம் என்பது வெறுமனே ஐநா சபை மட்டும் இல்லைங்க. இந்தியாவுடைய சுயநலம் எல்லாம் இருக்கு. இந்தியாங்கிறது என்ன? இந்தியா 4 பக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு. இப்ப அமெரிக்கா ஏன் தீர்மானம் கொண்டு வந்தது? அமெரிக்கா சைனாவை தாண்டி தன்னுடைய காலையும் இலங்கையில் பதிக்க வேண்டும் என்ற எண்ணம், அந்த ஒரு பெரிய எண்ணம் மனப்பான்மையில தான் அமெரிக்கா கொண்டு வந்து. ஏன் வேற எந்த நாடு கொண்டு வரல? வீட்டோ பவர்னு ஒன்று இருக்கு. வீட்டோ பவர் கொண்டு வந்தா சீனா அதை முறியடிச்சிடும், எத்தனை நாடு தீர்மானம் கொண்டு வந்தாலும். ஆகவே இதை எல்லாம் தாண்டி இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை சட்ட வல்லுநர்களும் அரசும் தான் சிந்தித்து செயல்பட வேண்டும். நன்றி. வணக்கம், நான் சினேகன் பேசுகிறேன். ஈழத்தமிழர்களின் ஆதரவாகவும் ஈழத்தில் நடந்த இன போராட்டத்திற்கு எதிராகவும் இங்கே கடந்த 20 வருடங்களாக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு அமைப்புகள், பல்வேறு துறைகள், பல்வேறு சமூகத்தினர் பல்வேறு உணர்வுகளாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் ஒருங்கிணைக்கிற விதமாக உச்சக்கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலாகவும் ஒரு பெரிய பலமாகவும் இந்த போராட்டத்தை மாணவர்கள் கையில் எடுத்துக்கொண்ட பிறகு இன்றைக்கு உலகம் முழுக்க உள்ள ஒவ்வொரு தமிழனுக்காகவும் போராடுவதற்கு தயாராகிவிட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் அந்த போராட்டம் வெற்றி பெறவும் தனிமீளம் அமையவும் ஆதரவை தெரிவித்து இன்றைக்கு மொத்தமாக திரையுலகத்தினர் எல்லாருமே இன்றைக்கு அடையாள உண்ணாவிரதம் இருக்கும். கண்டிப்பாக இந்த உண்ணாவிரதம் இந்த போராட்டத்தை வேறொரு களத்துக்கு அழைத்து போகும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உலக நாட்டு மக்களிடத்திலும் உலக நாடுகளிடத்திலும் இலங்கையில் நடத்தப்பட்டிருக்கின்ற இனப்படுகொலையை கண்டித்து
இலங்கையிலே தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை கண்டித்து தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்த ஒரு சமுதாயத்தையும் ஒரு மொழி சார்ந்த இனத்தையும் ஒரு மதத்தையும் அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இலங்கையினுடைய போர்க்குற்றத்தை, ராஜபக்சனுடைய போர்க்குற்றத்தை உலகத்துக்கு எடுத்துக்காட்டவும், உலக நீதிமன்றத்தில் அவரை குற்றவாளி என்று அறிவிக்கப்படவும், அவர் தண்டிக்கப்படவும், இது போன்ற குற்றங்கள் உலகத்தில் மீண்டும் எந்த ஒரு நாட்டிலும் நடக்கக்கூடாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையில் நடிகர்கள் சங்கமும் அனைத்து சினிமா தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து சங்கத்தினுடைய உறுப்பினர்களும் சேர்ந்து இன்றைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் மறுக்கப்பட்ட, தடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய உரிமைகள் மீண்டும் கிடைக்கப்பட வேண்டும் என்பதை மத்திய அரசை வலியுறுத்தி இந்த அறப்போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த நிலை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய உலக ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய இந்த எழுச்சி, நிச்சயமாக தமிழர்களுடைய இந்த எழுச்சி நிச்சயமாக தனியிலம் கிடைப்பதற்கான ஒரு வழியை, ஒரு பாதையை நம் கண்முன்னே தெரிகின்ற ஒரு சந்தோஷம் எங்கள் அத்தனை பேர் மனதிலும் உணரப்படுகிறது. நிச்சயமாக வெற்றி நமக்கே என்ற நம்பிக்கையோடு இந்த போராட்டம் வெற்றியடைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். வாழ்க தமிழ், வளர தமிழ் ஈழம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கணேஷ் வெங்கட்ராமன் பேசுறேன். ஒரு தமிழனா இந்த உண்ணவிரத போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். போன 30 இயர்ஸ் ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழியன்ஸ் மேலே இந்த அட்ராசிட்டி வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். பல லட்ச அப்பாவி தமிழ் மக்களை வந்து ஸ்ரீலங்கா ஆர்மி கொண்டு இருக்காங்க. தினமும் வந்து இந்தியன் மீனவர்கள் பற்றி நியூஸ் படிக்கிறோம். ஸ்ரீலங்கன் நேவியால் வந்து நிறையா இந்தியன் தமிழ் மீனவர்கள் வந்து கொண்டிருக்காங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் போயிட்டு இருக்கு. ஐ திங்க் தமிழ்நாடு ஸ்டேட் பூரா நீங்கள் மூடு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த இஷ்யூவில் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்க்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஐ திங்க் இந்த அட்ராசிட்டி எல்லாரையும் கண்டெம் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ஒரு தீர்ப்பு, ஒரு விளைவு சீக்கிரமாக கிடைக்கணும். நான் தமிழ் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் வந்து இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் சீரியஸாக நீங்கள் இன்டர்வியூ பண்ணி தமிழர்கள் இஷ்யூஸ் வந்து சார்ட் அவுட் பண்ணி அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு கொடுங்க. they have been suffering for too long now and I think இன்னைக்கு 2nd April எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இங்கே வந்திருக்காங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி இங்கே வந்திருக்கோம். இந்த போராட்டம் பண்ணுறோம், ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு இந்த இஷ்யூவோட சீரியஸ்னஸ் நாங்கள் கன்வே பண்ணுற ஆசைப்படுறோம். அண்ட் ஐ எம் வெரி ஷுவர் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். சமீபத்தில் வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மாணவர்கள் வந்து ஸ்டேட் பூரா இந்த மாதிரி உண்ணாவிரத போராட்டங்கள் நடத்தி ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ரியலி என்னோட சல்யூட்ஸ், என்னோட நன்றிகள். அதே மாதிரி இங்கே வந்திருக்கும் எல்லா நடிகைகளுக்கும் என்னோட நன்றிகள். இந்த போராட்டம் நடந்த தமிழ் நடிகர் சங்கம் அவங்களுக்கு என்னோட நன்றிகள். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து இலங்கை பிரச்சனைக்காக நடத்துகிற போராட்டம் இது, உண்ணாவிரதம் இது. இதை பற்றி என்ன பேசுகிறதுக்கே பிடிக்கல ஆக்சுவலாக. ஏன்னா அவ்வளோ வருத்தம் இருக்குது எல்லார் மனசுலேயும். அண்ட் இதுக்கு வந்து யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நினைக்கும் போது எல்லாருக்குமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த வருத்தம் இருக்கணும். எல்லாருக்கும் அந்த உள்ள அந்த நெருப்பு எரியணும். அதுதான் இப்போ எங்கள் எல்லாருக்குமே எரிஞ்சிட்ருக்குன்னு சொல்லணும். இங்கத்த நடிகர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளோட நடிகர்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், எங்களை ஆதரிக்கணும். மற்ற நாடு மக்களும் எங்களை ஆதரிக்கணும். அப்போ தான் இதுக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லைனா இது வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி செயல்கள் நடக்கும். அதுக்கு போராடுறதுக்கு நம்மக்கிட்ட சக்தி இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து உண்மையிலே இறங்கி போராடுறதுக்கு நம்ம போராட்ட தியாகிகள் கிடையாது. நம்ம நடிகர்கள், நம்ம மனிதர்கள். நமக்குன்னு அந்த பவரை நம்ம கையில் எடுத்துக்க முடியாது. அது கவர்மெண்ட் தான் நமக்கு அந்த சப்போர்ட் கொடுக்கணும். எனிவே, தேங்க்யூ. இந்த உண்ணாவிரத போராட்டம் வெற்றியடைய வேண்டும். இதுவே கடைசி உண்ணாவிரத போராட்டமாக இருக்க வேண்டும். இதுக்கு மேலே இதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ.